விவசாயிகளுக்கு முறையாக மின்சாரம் வழங்காததன் மூலம் திமுக அரசு விவசாயிகளை புறக்கணித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மின்தடை காரணமாக பொதுமக்கள் அவதிப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். கோடை காலம் வந்துட்டது, இன்னைக்கு மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சிட்டது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். இடையிலே மறிக்கப்பட்டது. அது மைக்கு வேற குறைவாக இருந்தது. மைக்கு வேணே மைக்கு சவுண்டு வைக்கல. இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே மின்தடை ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு சென்னை மாநகரம், சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார காலமாக இரவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனால் மக்களுடைய தூக்கம் இழந்து காலையில் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வியாபாரிகள் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருந்தோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க. அதோட இன்றைக்கு விவசாயிகளுக்கு பகலில் 6 மணி நேரம் மின்சாரம், இரவில் 8 மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறாங்க. எப்படி வேளாண் பணி மேற்கொள்ள முடியும்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அப்போ தான் விவசாயிகள் வேளாண் பணியை முழுமையாக மேற்கொள்ள முடியும். ஏன்னா பகல் நேரத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பயிரிட முடியும். அப்போ தான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும். ஆனால் இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. யார் எக்கேடு கட்டு போனாலும் தெரியும், அப்படி மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. விவசாயிகளை இன்றைக்கி புறக்கணித்திருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துடைய மின் மோட்டாருக்கெல்லாம் இந்த தடை அடிக்கடி ஏற்படுவதால் முழுமையாக குடிநீர் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு மின் மோட்டாருக்கு தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தா தான் இந்த கோடை காலத்தில் முழுமையாக குடிநீர் தட்டுப்பாடெல்லாம் வழங்க முடியும். அதையெல்லாம் நாங்கள் கொண்டு வராங்க. எதுக்குமே அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்களே. அதாவது இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் 52% மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்தின பிறகு 3 ஆண்டில் 18% மின் உயர்த்திட்டாங்க. இப்போ 52, 18, 70% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்னு வச்சுருக்கிறாங்க. பீக் ஹவரில் அதிக மின் கட்டணம் சொல்கிறாங்க. தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலையெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இதையெல்லாம் பேசுவதற்கு எண்ணித்தான் இந்த அரசு மீது எந்த குறையும் சொல்லக்கூடாது. குறை சொல்ல முற்பட்டால் உடனே மைக்கை துண்டிச்சிருவாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் என்று. ஆனால் ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு, 5ஆவது வருஷம் வரப்போகுது. இது வரைக்கும் நிறைவேற்றலை. இது மக்களும் கேட்குறாங்க, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி நண்பர்களும் நாங்களும் சட்டமன்றத்தில் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த விடியா ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனையை அவர் பொருட்படுத்துதில்லை. 2021 தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்வதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது.